ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்கலாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. அண்ணே உடனே தானே 6 மாதம் காத்திருப்போம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ 6 நாள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காருன்னா, பதவி போன காலத்துல வந்து அறிக்கையாக வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். ஆனா நீ பயங்கரமான ஆளியா. நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கில்லியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி கொடுத்து செத்துப்ப. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடாடா. வெளியே நாங்க சொல்றத நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க, நீங்க சொல்றத நாங்க தப்புன்னு சொல்லுவோம். பப்ளிக்கா அடிச்சுப்போம், திட்டிப்போம். இதெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியவா போகுது? மக்கள் அப்படியே இருக்கட்டும், நாம இப்படியே இருப்போம் ப்ரோ. நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஓம் பழச நான் கிளற மாட்டேன், என் பழச நீ கிளறாத. நீ 25 எடுத்துக்கிற, நான் 25 சுருட்டிக்கிறேன். இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும். கேக்குதுடா, கேட்டுக்கிட்டாடா பெருந்தன்மையா போய்கிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா, போடா. ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம் கத்தம். அதான் இந்த காரணம். அம்மா, இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. நீங்க எப்போ தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் நாங்க சம்பாதிக்காத பேரை கொஞ்ச நாள்லயே நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. உங்க ஜாதகம் அப்படி. அரசியல்ல இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது. நம்மள ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. அவ ஒழுங்கா போயிருந்திருப்பான். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. நீ வெட்டின குழியில நீயே வலிக்கி விழுந்துட்டியே ஐஸ்வர்யா, நீயே வலிக்கி விழுந்துட்டியே. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ? உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. நானே கோலவெறியில இருக்கேன், இதுல நீ வேற கலாய்க்கிறியா? அரசியல் புரிதல் இல்லாம கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா? அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். இப்ப என்ன, உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஐயோ, வேணா ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். வெனச்சவ வெனையத்தான் இருப்பா. செவுத்துல அடிச்ச பந்து திருப்பி நம்மளையே அடிக்குன்ற மாதிரி நீ என்ன அடிச்சிட்ட? ஒன்னு கவனிச்சிங்களா மக்களே? நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை, அது சொல்ல வந்த நினைச்சீங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது.
முன்னெல்லாம் சட்டசபையில் யார் பேசுனா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்ற இந்த கூட்டம்லாம் இப்போ சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. திமுக ஸ்டைல்லே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்போ நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியிலலாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கங்கிறாங்க. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? உங்களுக்காக மாடா உழைச்சி தேஞ்சு போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கங்கிறாங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இல்லைண்ணா, 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சினிமா விழாக்கள்ல வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு. முதல்ல கல்வித்துறை அமைச்சர் வந்து கல்வித்துறை சம்பந்தமா பேசுற, ஜனநாயகன் படம் சம்பந்தமா அதோட தயாரிப்பாளர் பேசிக்கிறார். யார் சார் வரு? இவரை தெரியல. இவரை தெரியல. ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடலுறவு கொள்ளணும்னா அது ஒரு உணர்வு தானே, அதையும் நீங்க தடுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? விலங்கு சம்மதிச்சா அவனும் சம்மதிச்சா 2 பேரும் பண்ணிக்கிற வேண்டியது. அந்த உணர்வை நீங்க மதிக்க மாட்டேன்றீங்க, வற்புறுத்தி எதுவும் செய்ய போறது இல்லை. அதை பத்தி பேசணுமே தவிர ஜனநாயகன் திரைப்படத்தை பத்திலாம் இனிமே பேசக்கூடாது. மாப்ள யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஓடா ஜோக்கர். இந்த தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வேகமாக வருவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அமைந்திருக்கு. நாம் பார்க்காத தோல்வி இல்லை. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக நாம் கடந்து வந்தோம். நம்முடைய தலைவர் தளபதி அவருடைய கடும் உழைப்பில் தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம். சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். ஆனால் இன்றைக்கு ஒரு மாயை ஏற்படுத்தி ஒரு ஊடக மாயஜாலத்தின் மூலமாக இந்த ஒரு குறை பிரசவ வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இது முழு வெற்றி அல்ல, ஒரு குறை பிரசவ வெற்றி தான் அவர்கள் பெற்றிருப்பது. எனவே இது நீண்ட நாள் உயிர் தங்காது. உள்ளாட்சி தேர்தல்ல திமுக அடையிற வெற்றியை பார்த்து அப்படியே ஒரே புடுங்கி இங்க நின்றுப்பாரு. இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்தே இன்னைக்கு அல்லு சில்லுகள்லாம் வேற சேதறிட்டு இருப்பாங்க. சோ மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் வெற்றியும் அடையும் மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாராம். நான் கண்டமாகறேன் காண்டமாகறேன், அதை பத்திலாம் நீ பேசாத. பையன் சார் இந்த பால்சாமி.